ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல் மற்றும் மருத்துவம் இந்த 4 தலைப்புகளில் தொடர் காணொலியாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மற்றொரு காணொலி. இது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சார்ந்த ஒரு தகவல். இது லக்கணத்தில் அல்லது லக்கணத்திற்கு 1, 5, 9, 1, 4, 7, 10 சனி செவ்வாய், செவ்வாய் ராகு, ராகு சனி செவ்வாய் இவர்கள் இருக்கும் பட்சத்தில், அல்லது 5ஆம் இடத்தில் ராகு சனி செவ்வாய் இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பாவக்கரங்கள் இருந்து அந்த பாவக்கரங்களோடு ராகு சம்பந்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் மனித முகம் இல்லாத தெய்வங்களை வழிபடுவது என்பது சாலச் சிறந்ததாக நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது. அந்த வகையில் தசா அவதார புருஷர் மகாவிஷ்ணு ஆவார். அவர் மேற்கொண்ட தசா அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் என்பது மிகவும் உக்கிரமானதாகும். இது 4வது அவதாரமாகும். மகாவிஷ்ணு ஹிரண்யகசிபுவின் கொடுமையிலிருந்து பிரகலாதனை காப்பாற்ற எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரமாகும். பக்தனோ பகைவனோ யாராயினும் சரி, எவர் காட்டிய இடத்திலும் தான் இருப்பதை மெய்ப்பிப்பதற்காகவே இந்த நரசிம்மமூர்த்தி தூணிலிருந்து தோன்றினார் என்று சொல்லப்படுகிறது. நரசிம்மமூர்த்தி பாரத தேசம் முழுவதும் வணங்கப்பட்டாலும் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில்தான் அவருக்கு தனி கோயிலும் சிறப்பு வழிபாடும் அதிகம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி திதி அன்று சூரியன் மறையும் சனம் என்னும் 3வது சந்தியா வேளையில் நரசிம்ம ஜெயந்தியாகும். எவ்வாறு சனி பிரதேச காலங்களில் சிவாலயத்தில் நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்திற்கும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறதோ அதுபோல் சோம பிரதோஷம் என்று சொல்லப்படுகிற நரசிம்மமூர்த்திக்கு உகந்ததாகும். நரசிம்மமூர்த்திக்கு உகந்த நாள் மற்றும் நட்சத்திரம் திங்கள் சுவாதி. இவ்விரதத்தை கடைபிடித்து வந்தால் கயவனாக வாழ்ந்த ஸ்வேதன் மறுபிறவியில் பிரகலாதன் என்ற நாமத்துடன் விஷ்ணு அம்சமாக பிறந்து அண்ட சராசரம் அனைத்தையும் ஸ்ரீஹரி என்னும் நாராயணன் தான் ஆட்சி செய்கிறான் என்பதற்கு புவிக்கு உணர்த்தினான். அன்று முதல் வைஷ்ணுவ நஸ்தானம் தலை தோங்கியது. வஜ்ர நாகாய வித்மகே திக்ஷன தக்ஷராய தீமகே தன்னோ நிருசிம்கத் பிரசோதயாத் என்று சொல்லப்படுகிறது. நரசிம்ம என்பது நரசிம்ம காயத்ரி ஆகும். மேற்கண்ட காயத்ரி சுலோகத்தை அச்சர சுத்தத்துடன் போற்றுவது சேமமாகும். வடமொழி, ஹிந்தி, கிரந்த மொழி, சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் தெளிவு பெறலாம். செவ்வாய்க்கிழமையும் செவ்வரளி பூவாலும் வியாழக்கிழமையும் பானகம் வைத்து இம்மூர்த்தியை வழிபாடு செய்து வர சகல தோஷங்கள் நீங்கும். சிறப்பாக திங்கட்கிழமையன்று மல்லிகை பூவை சாத்தி வழிபாடு செய்யலாம். நரசிம்ம ஜெயந்தி வரும் காலங்களில் ஹோமத்தில் தேன் கலந்து மல்லிகை மலர்களை பூரண ஆகுதியாக படைக்கலாம். செஞ்சந்தன தைலக்காய் பூ மிகவும் சிறந்த நைவேத்தியமாகும். விஷ்ணு மூலவராக உள்ள ஸ்தலங்கள், ஆலயங்கள் மற்றும் கோவில்களில் வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் மிக சிறப்பாக வழிபடப்படுகிறது. மற்றும் தமிழ்நாட்டின் சென்னை முதல் நாகர்கோவில், களியக்காவளை வரை கிட்டத்தட்ட 5200 உள்ளன. அவற்றில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்திக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100 ஆலயங்கள் உள்ளன. இவை அனைத்தும் தனித்தனி ஆலயங்களாகும். பொதுவாக மூர்த்தி சிறிது, கீர்த்தி பெரிது என்ற கூற்றிற்கு ஏற்ப போல் பற்பல வண்ணத்தில் இவர் காட்சி தருகிறார். எந்த மூர்த்தியானாலும் சரி, சிற்பக்கலையின் ஆதாரப்படி மூர்த்தியின் உருவம், ஆயுதம் மற்றும் ஆபரணம் போன்ற அமைப்பின்படி ஆராய்ந்து பார்க்கும் 64 வகையில் 30 திருப்பெயர்கள் உள்ளன. பகவான் ஸ்ரீஹரி நரசிம்ம மூர்த்தியாக தோன்றும்போது, அதாவது உக்கிர அவதாரம் எடுத்தபோது, அவரது மகாரௌத்திரத்தை சாந்தி செய்து சிவபெருமான் சரபேஸ்வரராகவும் அன்னை பராசக்தி பிரித்தியங்கரா தேவியாகவும் தோன்றினார்கள் என பல புராணங்கள் கூறுகின்றன. அவற்றில் 30 திருப்பெயர்கள் கீழ்கண்டவாறு அமைந்துள்ளன.
அகோபில நரசிம்மர், அனந்த வீர விக்கிரம நரசிம்மர், கதலி நரசிம்மர், கதிர் நரசிம்மர், கல்யாண நரசிம்மர், குஞ்சால நரசிம்மர், சாந்தி நரசிம்மர், தெல்லிய நரசிம்மர், பாகை நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், பிரகலாத நரசிம்மர், பூவராக நரசிம்மர், யோக நரசிம்மர், வரத யோக நரசிம்மர், வியாகர நரசிம்மர், அழகிய நரசிம்மர், உக்கரசிங்கர், கதலி லட்சுமி நரசிம்மர், கருடாத்ரி லட்சுமி நரசிம்மர், குகாந்திர நரசிம்மர், கும்பி நரசிம்மர், சிங்க பெருமாள் மற்றும் நரசிங்கர், பாடலாத்தி நரசிம்மர், பவன நரசிம்மர், வாத நரசிம்மர், வரத நரசிம்மர், மலோலோவ நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், பராக நரசிங்கர் மற்றும் சுவாலா நரசிங்கர் என்று 30 வகை நாமங்களில் இவரை துதித்து பலனை பெற்று வருகிறோம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்று புகழ் ஆழ்வார்கள் மங்களாசனம் செய்த பல தலங்களில் அகோபிலம் என்பது மிக சக்தி வாய்ந்த தலமாகும். தமிழில் சிங்கவேன்குன்றம் என்று சொல்லப்படுகிறது. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் நந்தியால் வட்டத்தில் தெற்கில் 48 கிலோமீட்டர் தூரத்தில் நரசிம்ம சேத்திரம் உள்ளது. மலையின் மேல் 9 கிலோமீட்டர் உயரத்தில் செல்ல அவர் வெளியான திருத்தூன் உள்ளது. மலையடிவாரத்தில் பிரகலாதன் கோவில் உள்ளது. மேலும் ஆதிசங்கரரை கபாலிகர்களிடமிருந்து நரசிம்மர் காப்பாற்றிய தலம் என்றும் போற்றப்படுகிறது. ஏவல், பில்லி, சூன்யம், பொடி மருந்து, மாந்திரிகம் போன்ற சக்திகளிடமிருந்து காப்பாற்றும் அதீத சக்தி கொண்ட தெய்வம் என்று நரசிம்மர் நடைமுறையில் சொல்லப்படுகிறது. நரசிம்மர் என்பது பொதுவாகவே நாளும் கிழமையும் நரசிம்மருக்கு இல்லை என்றும் ஒரு சில நரசிம்மர் கோவிலில் இருக்கக்கூடிய தகவல்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இப்படி ஒரு ஜாதகத்தில் நெருப்பு ராசியான மேஷம், சிம்மம், தனுசு, நீல ராசியான ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 6 ராசிகளில் ராகு, செவ்வாய், சனி, சூரியன் இவர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமான நிலையில் இருந்தாலும் இந்த நரசிம்மர் அவதாரம் என்பது சாலச்சிறந்த பரிகார கோவிலாக நான் பரிந்துரைத்து வருகிறேன். அதே சமயத்தில் கோவிலுக்கு சென்றவர்கள் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது என்று சொல்லியுள்ளார்கள் என்பதை சந்தோஷம் கலந்த பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கே யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.